எப்படி டாக்டர் இருக்காரு? உயிர் கொள்ள ஆபத்துலமா, அந்த கடத்தை தாண்டிட்டாரு. அது போதும், நீங்க தான் டாக்டர் கடவுள். இன்னும் கொஞ்ச நேரத்துல நினைவு திரும்பிடுமா. நிறைய பிளட் வெளியேறதாலதான் இவ்வளவு சீரியஸா இருக்காரு. இல்லனா எப்போ சரியா இருக்கும். ஓகே. இப்ப எப்படி இருக்காரு? நீங்க யாரும் தெரியலையே. சொல்றேம்மா, என் பேர் அபிராமி, இது என் தம்பி ஷாம். நாங்க உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க, முன்ன பின்ன தெரியாத நீங்க ஏன் எனக்கு உதவி செய்யணும்? நீங்க ஸ்ரீனிவாசன் சார் வீட்டுக்கு போய் உதவி கேட்டது, அந்த அம்மா உங்களுக்கு பணம் கொடுத்தது எல்லாமே எனக்கு தெரியும். உங்க புருஷன் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அந்த ஸ்ரீனிவாசன் தான். அது உங்களுக்கு தெரியுமா? என்னத்த சொல்றது, எல்லாம் தெரியும். காசுக்கு ஆசைப்பட்டு என் புருஷன் புத்தி கெட்டு போய் ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாரு. அந்த பாவம் தான் இந்த நிலைமையில கிடக்குறாரு. என்ன பண்றது, நீங்க நல்லவங்களா இருக்கீங்க, இருந்தாலும் நீங்களும் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. என்னமா சொல்றீங்க? உங்க புருஷனுக்கு பாவ சுமையை ஏத்துன அந்த ஸ்ரீனிவாசன் மனைவி கிட்ட நீங்க பணத்தை வாங்கிருக்கீங்களே, அவரை பார்க்க போனதுனால தானே உங்க புருஷனுக்கு இப்படி எல்லாம் இருக்கு. அவங்களும் ஒன்னும் நல்ல எண்ணத்துல உங்களுக்கு பணத்தை கொடுக்கல. அவங்க புருஷன் பேரு கெட்டக்கூடாதுன்னு உங்க புருஷனை விலை பேசுற மாதிரி உங்களுக்கு பணத்தை கொடுத்து மடக்கி இருக்காங்க. அவங்க பணக்காரங்க, எதை வேணாலும் செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம். ஆனா சட்டம் தான் வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்க புருஷனை சும்மா விடுமா? இப்ப வேணா மூர்த்தி அனாதையா தெரியலாம், ஆனா நாளைக்கு அவனோட விஷயம் வெளில தெரிஞ்சு அவனோட சொந்த பந்தம் யாராவது வந்து ஸ்ரீனிவாசனை மிரட்டினா நிச்சயமா அவரு டக்குன்னு உங்க புருஷனை காட்டி கொடுத்துட்டு தப்பிச்சுடுவாரு. அப்புறம் உங்க புருஷன் ஜெயிலுக்கு போயிடுவாரு. தூக்குல போட்டாலும் போடுவாங்க. எந்த புருஷனோட உயிருக்காக நீங்க போராடினீங்களோ அந்த உயிரை சட்டம் பறிச்சிடும். முதல்ல நீங்க யாருன்னே தெரியல, இப்ப என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறீங்க. பயமுறுத்தலைங்க, அக்கா நடக்க போறத பத்தி சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லணும்னா, தனக்குன்னு ஒரு ஆபத்து வந்தா ஸ்ரீனிவாசன் உங்க புருஷனை இந்த ஹாஸ்பிட்டலே கொண்டுடுவாரு. அம்மா, நீங்க பயப்படாதீங்க, உங்களை காப்பாத்ததா நாங்க வந்திருக்கோம். ஸ்ரீனிவாசனால பாதிக்கப்பட்ட ஆர்கியோட மூத்த மருமக தான் நான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணுன்ற அவசியமும் இல்லம்மா. ஆனா உங்க மாங்கல்யம் நிலைக்கணும்னா உங்க புருஷன் இனிமே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்க கூடாது. நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா பார்த்து ஏசி வார்டுல உங்க புருஷனை அட்மிட் பண்ணி நான் காப்பாத்துறேன். எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன். ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும் இல்லம்மா, இவர் மறுபடியும் நடமாடுற வரைக்கும் உங்க குடும்ப செலவையும் நான் பாத்துக்கிறேன். இவர் குணம் ஆனதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தொழிலையும் நான் ஏற்பாடு பண்றேன். என்ன நம்புங்க. என் புருஷன் நல்லா இருந்தா போதுமா, எனக்கு வேற ஒண்ணும் வேணாம். ஷாம், இமீடியட்டா அந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸ் செட்டில் பண்ணிட்டு இவரை வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண ஏற்பாடு பண்ண. சரிக்கா. அப்ப நான் வரட்டுமா? ரொம்ப நன்றிமா. என்ன நம்புங்க, நான் இருக்கேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரியா? வரேன். ஸ்ரீனிவாசன், இனிமேதான் உனக்கு இருக்கு. உங்க உடம்பு வியாதிக்கு மாத்திரையை போட்டுக்கிறீங்க. உங்க மனசு பண்ண பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடிட்டேன். பேச்செல்லாம் படிச்சவ மாதிரி தெரியுது. என்ன தபால் மூலமா டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கியா? உங்களை படிச்சாலே 4 டிகிரிக்கு சமம். சரி, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன பாவம், என்ன பரிகாரம்? மோகனை ஞாபகம் இருக்கா? எந்த மோகன்? உங்க அடியாள் மோகன். நீங்க மூர்த்தியை கொல்ல அனுப்பிச்சீங்களே அந்த மோகன். என்னது, நான் மோகன் அனுப்பிச்சேனா? ஆமாங்க, நீங்க தான் அனுப்பிச்சீங்க. அவன் அடிச்ச அடியில எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்ப அவன் பண்ண தப்புக்கு
அவனுக்கே ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராடிட்டு இருக்கான். இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அவன் பொண்டாட்டி இங்க வந்தா என் தாலியை காப்பாத்துக்கான்னு கண்ணீர் விட்டு கதறினா. என் மனசு கேட்கல. நீங்க பண்ண தப்புக்கு நானே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். வேற என்ன பண்ண முடியும்? வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு அவகிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன். அறிவு கெட்டவளே! நல்லது பண்ணிட்டு வந்த எனக்கு அடியா? நல்லதா பண்ண நீ? நல்லதாடி பண்ணிட்டு வந்திருக்கிற? சீ! என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிற? எவ்வளோ வீட்டுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு கேட்டாலாம். உடனே அப்படியே தாராள பிரபு ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போய் பணத்தை கொடுத்துட்டு வந்து நிக்கிற. ஏண்டி கட்டின புருஷன் நானே செத்தா போயிட்டேன், உயிரோட தானே இருக்கிறேன். ஒரு போன் பண்ணி கேட்கறது மனிதாபிமானத்தோட நான் நடந்துக்கணும்னு ஆசைப்படுறேங்க, என்ன பண்ணட்டோன்னு சொல்லிருப்பேன்ல. அதை விட்டுட்டு முந்திரி கொட்டையாட்டம் நேரம் ஆஸ்பத்திரிக்கு போய் மோகன் கொண்டாட்டிக்கிட்ட எல்லாரும் முன்னாலையும் பணத்தை கொடுத்துருக்கிறிய. 4 பேர் பார்த்தாங்கன்னா மோகன் என்னைய லிங்க் பண்ண மாட்டாங்க. தப்பு பண்ண இப்படிதாங்க நான் தானே சொத்து பழைக்கணும். தப்பு பண்ணது நானா நீயா? நல்லது பண்ண போறேன்னு தப்பு பண்ணது நீ. புத்திமதி எனக்கு சொல்லாத. இது பார், கடைசி முறையா சொல்றேன், என் பாதையில குறுக்க வராத. அப்படியே ஏதாவது நல்லது பண்ணணும் நினைச்சேன்னா ஒரு போன் பண்ணு. இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு என்ன கேளு. சரின்னு சொன்னா செய், வேணாம் நான் மறந்துடு. இப்ப இடத்த காலி பண்ணு, போ. நீ அங்க போய் பார் பண்ணிக்க. சார் நீங்க டென்ஷனா இருக்கிறது தான் தெரியுது, மத்த எதுவுமே புரியலையே. என்கிட்ட மோகன் ஒரு ஆள் இருப்பான்ல. ஆமா, இந்த மூர்த்தி கேஸ்ல. சும்மாங்க சார், அவன் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். வைத்திய செலவுக்கு வீட்டுக்கு வந்து பணம் கட்டிருக்கா. அவன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம இங்க வந்து கரெக்டா பணத்தை கொடுத்துருக்கா. அடடா, இது தப்பாச்சு சார். உங்களுக்கு தப்புன்னு தெரியுது, எனக்கு தப்புன்னு தெரியுது, அவளுக்கு தெரியலையே. இதனால பிரச்சனை வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு சார். அடிப்பட்ட மோகன் வாயை திறந்தா அது நமக்கு சாதகமா இல்லைன்னா டேஞ்சர் ஆயிடுமே. ஆமா சார், நீங்க வேற இதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்தாதீங்க. அதுக்கு தானே உங்களை கூட்டு வந்திருக்கிறேன். நேரா அவன் ரூமுக்கு போய் அவனை பார்த்து பணத்தை கொடுத்து அவன் வாயை அடிச்சிருவோம். வாங்க போய் பாத்துருவோம். சார் சார் எந்த ரூம்னு கேட்டுக்கலாம் சார். நீங்க வாங்க, 203 சொன்னா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க மோகன் ஒரு பேஷண்ட் இருந்தாரு. ஆமா. வேற ரூமுக்கு மாத்திட்டீங்களா? இல்ல. அப்ப அவர் எங்க இருக்காரு? உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா ரிசப்ஷன்ல கேளுங்க. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த 203ங்கிற ரூம்ல மோகன் ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் ஆயிருந்தாரு. அவர் எங்க இருந்தாரு? அவர் டிஸ்சார்ஜ் போயிட்டாரே. டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரா? அவங்க சம்சாரம் எங்க? அவங்க சம்சாரம் கூட அபிராபின்னு ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க தான் பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வேற ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போற அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க கூப்பிட்டு போறோம்னு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் எதுவும் சொல்லல சார்.
கூட பேசாம போறிய சாந்தி. இன்னைக்கு தான் கோவம் தீரும். என்னப்பா ஏன் இப்படி இருட்டுல உட்காந்துருக்க? கார்த்திக், அம்மா ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒண்ணும் இல்லம்மா. சொல்லுப்பா, நீ சாந்திய பாத்தியா? ஆமாம்மா. அவ உன்கிட்ட பேசலையா? ஆமாம்மா. அத அழுவுறியா? ஆமாம்மா. எங்கடா அவளை பார்த்த? அவ வீட்டுக்கு நீ போயிருந்தியா? இல்லம்மா, வழியில பார்த்தேன். கார் ரிப்பேர் ஆகி நின்னுட்டு இருந்தா. நான் தான் கார் ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். ஆனா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசல. அவ பேசுவா, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லுவான்னு எதிர்பார்த்தேன். மௌனமா இருந்து என்ன சாட்டையால அடிச்சுட்டு போயிட்டாமா. டேய், அவ கோவப்படல. அவ கோவப்பட்டிருந்தா அவ காரையை ரிப்பேர் பண்ண உன்னை விட்டுருக்க மாட்டா. அம்மா. ஆமாப்பா, உன் மேல உள்ள கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும். நீ அவளை புரிஞ்சுக்கணும்ப்பா. அந்த அபிராமியை நான் புரிஞ்சுக்கிட்டேன். என் சக்தியை நான் புரிஞ்சுக்க மாட்டேனாமா. இவ்வளவுத்துக்கும் காரணம் அந்த பாவிதாமா.